ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. மதம், இனம், மொழி, ஜாதி இவற்றையெல்லாம் கடந்தவன் தான் இறைவன். அப்பேற்பட்ட இறைவனை பற்றினவங்க தான் இந்த மகான்கள். அதனாலேயே அவங்களுக்கும் அதெல்லாம் கிடையாது. வணக்கம் அன்பர்களே. இந்த வீடியோல கடந்த நூற்றாண்டுல வாழ்ந்து மக்களுக்கு ஞானம், தர்மம், தெய்வ நம்பிக்கையை போதிச்சு பல கோடி பேரோட குறைகளை தீர்த்து வச்ச காமகோடி மகான் ஸ்ரீ சங்கராச்சாரிய மகாபெரியவர் என அழைக்கப்படும் சந்திரசேகர சுவாமிகளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அதிசயத்தை தான் பார்க்க போறோம். எல்லா ஜீவராசிகளையும் பராசக்தி இருக்கா. அதனால எல்லா ஜீவராசிகளையும் கருணையோட அரவணைச்ச இந்த மகானை அந்த பராசக்தி தேவிக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலேயே பலமுறை பல லீலைகளை அவர் வாழ்க்கையில நிகழ்த்தி இருக்கா. அம்பிகையோட பல அம்சங்கள்ல ஒன்னான 5 வயதுக்கு உட்பட்ட ஒரு சின்னஞ்சிறு பெண் குழந்தையோட வடிவானவள் தான் பாலா திரிபுர சுந்தரி என்று அழைக்கப்படும் வாழைத்தாய். பராசக்தியோட பிராணசக்தியான இவதான் சித்தர்கள், ஞானிகள் மற்றும் யோகிகள் உருவாகி ஞானம் அடைஞ்சு பரிபூர்ணம் அடைய காரணகர்த்தாவா இருக்கா. மகா பெரியவர் அடிக்கடி புனித யாத்திரைகள் மேற்கொள்வது வழக்கம். இருக்கிற கோயில்கள் தரிசனம் பண்றது மட்டும் இல்லாம சிதலம் அடைஞ்சி பாழடைஞ்சு ஏன் பல பேருக்கும் தெரியாம புதஞ்சி கிடக்கிற கோயில்களையும் மீட்டெடுத்து அந்த ஊர் மக்களுக்கு தெய்வானுகிரகத்தை வரவும் தரவும் செஞ்சிருக்காரு. ஒரு முறை திரிசூலம், அதாவது சென்னை அருகில் இருக்கிற திரிசூலநாதர் சிவனை தரிசிச்சு விட்டு வழியில போகும்போது இருந்த ஒரு அத்தி மரத்தடியில இறைப்பாளலாம்னு அவரும் அவருடைய சீடர்களும் உட்கார்ந்துருக்காங்க. பல ஜனங்களோட குறைய தீர்க்கிற அந்த மகானுக்கு திடீர்னு தாகம் ஏற்பட்டிருக்கு. சீடர்களை அழைச்சிருக்காரு. ஆனா யார் காதுகளிலும் அந்த பேச்சு சத்தத்தினால கேட்கவே இல்லை. திடீர்னு யாரோ சொல்லி வச்சா போல ஒரு சின்னஞ்சிறு சிறுமி ஒருத்தி சொம்பு நிறைய தண்ணீரோட வந்து சுவாமிகளை முன்னாடி நின்று, என்ன தாத்தா தாகமா இருக்கா அப்படின்னு கேட்டபடி சிரித்து கொண்டு நின்று இருந்தா. சந்தோஷமான அந்த ஒரு சொம்பு நீரை பருகிய பெரியவருக்கு மனதுல ஒரு சின்ன கேள்வி. இவ்வளவு சீடர்களை தாண்டி எப்படி ஒரு சின்ன குழந்தை வந்துச்சு? சரி, தண்ணி தந்ததுக்கு நன்றி சொல்லலாமே அப்படின்னு சுற்றி முற்றி பாக்குறாரு. ஒரு நொடி முன்னாம அங்க இருந்த அந்த குழந்தைய காணோம். சீடர்களிடம் டக்குன்னு விசாரிச்சு சில பேரை தேடவும் அனுப்பினாரு. ஆனா சுற்றுமுற்றத்துல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையும் காணல. அதற்குள்ள ஒரு குழந்தை அவ்வளவு தூரம் போக வாய்ப்பில்லையே அப்படின்னு நினைச்சு கவலையோட கொஞ்ச நேரம் நிஷ்டையில ஆழ்ந்திருக்காரு. வந்தது சாக்ஷாத் ஸ்ரீ பராசக்தி தான் என உணர்ந்திருக்காரு. உடனே ஊர் மக்களையும் ஊர் தலைவரையும் வரவழைச்சு அங்க தெய்வீக அதிர்வலைகள் இருப்பதாகவும் அந்த மரம் அருகே தோண்டி பார்க்கணும்னு அறிவுறுத்தினார். மக்களும் அதை கடைபிடிக்க நிலத்துக்கு அடியில ஸ்ரீ பாலரூபிணியாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரி அம்மனும் விக்கிரக வடிவமா தென்பட்டாங்க. காஞ்சி மகானுக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டது. அவரும் சந்தோஷமா அந்த தேவியரை அங்கேயே பிரதிஷ்டை செய்யும்படி அறிவுறுத்தினாரு. அங்க ஒரு ஆலயம் அமைஞ்சது. பெரியவருடைய அருள்கட்டளை கீழினங்க அமைஞ்சதுதான் நங்கநல்லூர் பகுதி நேரு நகர்ல இருக்கிற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயம். பின்னாட்கள்ல பிரதிஷ்டை செய்யப்பட்ட மற்ற தெய்வங்களோட சேர்ந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் சின்னஞ்சிறு சிறுமியாக நம்ம குறைகளை தீர்த்து வைக்கிறான். இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, மாசி மாசம், அதாவது பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்கும் காலையில 6 மணிக்கு சூரிய ஒளிர்கதிர்கள் அம்பிகையோட பாதத்தின் மேல் விழுவது சூரிய தேவனே அம்பால பணியறதா ஐதீகம். நீங்க ஜாதக ரீதியா சூரிய பரிகாரம் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல சூரிய பகவானை இம்ப்ரெஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இங்க வந்து தேவியை வணங்கலாம். கூகுள் மேப் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கா, மறக்காம செக் பண்ணி பாருங்க. பாலாச்சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. நன்றி.